Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths 5th chapter 2 dimensional analytical geometry 2ல exercise 5.4ல second sum பார்ப்போம் இந்த வீடியோல. Find the equation of the tangents to the hyperbola x square by 16 minus y square by 64 equal to 1 which are parallel to 10x minus 3y plus 9. இந்த லைனுக்கு parallel இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? slope of the line கண்டுபிடிச்சுக்கலாம். m தேவைப்படும் இல்லையா? slope of the line. Slope of the line के என்ன formula वरो minus x coefficient by y coefficient. Coefficient by y coefficient. இதெல்லாம் நீங்க lower classesலயே படிச்சிருப்பீங்க. So minus x coefficient என்ன இருக்கு? minus 10 by y coefficient minus 3. So minus minus cancel ஆயிடுச்சுனா அப்போ slope m is equal to 10 by 3. Parallel slope பண்றதால இதே தான் வரும். slope நம்ம change பண்ண வேண்டியதில்லை. parallel slope. slope இதுதான் வரும். அடுத்தது equation of the tangent. equation of the tangent to the to the hyperbola is equal to என்ன வரும் அப்படின்னா y is equal to mx plus or minus root of a square m square minus b square. இங்க ஹைப்பர்போலான்றதால minus b square. இதே எலிப்ஸா இருந்தா இங்க நமக்கு plus b square வந்திருக்கும். லாஸ்ட் சம் அப்படி தான் போட்டுருப்போம். இப்போ ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன்ல இருந்து a square b square கண்டுபிடிச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இங்க here a square is equal to 16, b square is equal to 64. ஓகேவா? எலிப்ஸ்ல தான் நம்ம வந்து எது பெரிய நம்பரா இருக்கோ அதுதான் a square ஆ எடுப்போம், மேஜர் ஆக்சிஸ் ஆ எடுப்போம். ஹைப்பர்போலால அப்படி கிடையாது. so a square is equal to 16, b square is equal to 64. so இப்போ நம்ம இந்த வேல்யூஸை நம்ம இங்க அப்ளை பண்ணுவோம். y is equal to m ஓட வேல்யூ 10 by 3 இல்லையா? அப்ப 10 by 3 into x plus or minus root of a square என்னும்போது 16 into m square. m square என்னும்போது 10 by 3 இல்லையா? அப்போ 100 by 9. m square minus b square 64. So that 10x by 3 plus or minus இதில் என்ன வரும்? 16 by 9 minus 64. இந்த இதில் கட் பண்ண முடியாது நமக்கு இல்லையா? 1600 minus 64. 64 வராது. 9 மல்டிப்ளை பண்ணோம்னா 1600 சாரி minus 36 3 576 by 9. so இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 1600 minus 576 4 2 0 1 1024. okay. 10x by 3 plus or minus root of 1024 by 9. so இதுக்கு வந்து ரூட் எடுக்கணும். 1024க்கு 32 into 32 வருமா? 4 64 ஓகே 32 into 32 வருது. ஸோ ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 10x by 3 plus or minus 32 by 3. ஓகேவா? 32 by 3. இந்த பக்கம் y இருக்கு.
இப்போ LCM மட்டும்னா ரெண்டுத்துக்கும் 3 தான் வரும். அப்போ நம்ம 3 வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 3y is equal to 10x plus or minus 32 is the required equation. 10x ஓகே, இந்த 10x நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். இதுக்கப்புறம் minus 10xன்னு வரும் இல்லையா, 3y minus 10x is equal to plus or minus 32. எல்லாமே ஒரு சைடே கொண்டு வந்துருவோமே. plus or minus 32 is equal to 0. இப்போ இது வந்து x வந்து இதில் இருக்கக்கூடாது. அப்போது 10x minus 3y இது plus or minusல தான் இருக்குது. plus or minus 32 equal to 0 is the required equation. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.